ஆஷா படத்தை அப்படியே தெலுங்குல உமன் சென்ட்ரிக்கா ரீமேக் எடுத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். சமந்தாக்கு ஜஸ்ட் நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் பண்ண தெரியும், படத்துல வேற எதுவும் இல்ல அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கலாம். ஆனா மா என்டி பங்காரம் படத்துல சமந்தோடைய ஆக்ஷன் சீன்ஸை தவிர இன்னமும் பல விஷயங்கள் அந்த படத்துல இருந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. வீட்டுல இருக்கிற ஒரு ஆம்பளை பொலிட்டிஷியனா இருந்து ஒரு பெரிய பதவியில இருந்து அவரு ஏதாவது தப்பு பண்ணா அவங்கள தட்டி கேட்காத ஒரு நபர்கள், ஆனா மருமகள் வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா அவங்களையே தட்டி கேட்கறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுல சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு மருமகளா வந்தா அவ வந்து மகாலட்சுமியா வந்து வரணும், அந்த மாதிரி ஒரு அழகான மகாலட்சுமியா வரணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோமே தவிர ஏன் ஒரு காளியா வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் வந்து அந்த ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அப்புறம் அந்த சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் சமந்தா அந்த வில்லனை உடச்சு பார்க்கும்போது பின்னாடி அந்த காளியோட ரெஃபரன்ஸ் வந்து இதுல காட்டியிருப்பாங்க. ஒரு மருமகள் ஒரு வீட்டை அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவாங்க அப்படின்றத இந்த ஒரு படத்துல அழகா காமிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல என்னதான் அந்த காமெடி எதுவும் அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாலுமே, என்னதான் இஷ்டத்துக்கு ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணாலுமே அந்த மெசேஜை கன்வே பண்ணிருக்காங்க. ஆனா நான் டிஸ்கனெக்ட் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய ரைட்டிங்ல இருந்தா வந்தது. எஸ்பெஷலி இந்த படத்தினுடைய பேக் ஸ்டோரி அவங்க சொல்லும் போது பிச்சு போட்ட மாதிரி இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்க்க போகும்போது சமந்தா போய் பார்க்கலாம் அப்படின்றத விட்டுட்டு இந்த படத்துல உமன் சென்ட்ரிக்கா என்ன வந்து சொல்ல வராங்க அப்படின்றத யோசிச்சுட்டு இந்த படத்தை பார்க்க போங்க.